கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம சிறிதாக தியானிக்கப் போகிறோம். அந்த வசனம் முழுதும் நாம் இனிவரும் நாட்களிலே தியானிக்கலாம். இந்த நாட்களிலே அந்த வசனத்தில் உள்ள முதலாவது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வார்த்தை வசனத்தில் யூதா வம்சத்தை குறித்து ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அந்த யூத வம்சம் ஏன் இத்தனை மகத்துவமுள்ள நாமத்தை பெற்றிருக்கிறது, இத்தனை அதிகாரத்தை பெற்றிருக்கிறது? அதனுடைய காரணம் என்ன? ஏன் யூதாவை தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா, யாக்கோப்புடைய 4வது மகன் தான் யூதா. முதலாவது ரூபன், 2வது லேவி, சிமியோன், யூதா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரூபனுக்கு தான் தகப்பனுடைய எல்லா சேஷ்டபுத்திர பாகம் கிடைக்க வேண்டும். எல்லா வீடுகளிலும் மூத்த பிள்ளைக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் கொடுப்பாங்க. அப்போ ரூபனுக்கு கிடைக்கணும். ரூபன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தகப்பனாருடைய மறுமனையாட்டியோடு கூட அவன் பாவத்தில் ஈடுபட்டபடி தவறை செய்தபடினாலே அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ரூபன் இழந்து போகிறான் என்று சொல்லி ஆதியாகமம் 35:22 நம்ம பார்க்கிறோம். லேவி, சிமியோன் என்பவர்கள் தன்னுடைய சகோதரி தீனாளை நாசம் பண்ணின அந்த சீகோனுடைய அந்த குடும்பம், அந்த சந்ததிகள், அந்த கோத்திரத்தை முழுவதும், அந்த ஜனங்கள் முழுவதும், அந்த நாட்டில் உள்ள எல்லோரையும் அவர்கள் வெட்டி கொன்று போட்டபடினாலே அந்த பழி நிமித்தம் அவர்களும் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறாங்க. இப்போ 3 பேர் போன பிறகு இப்போ 4வது யூதா தான் இருக்கிறார். யூதாவுக்கு அந்த பாகம், அந்த அதிகாரம் உண்டாகிறது. ஆனால் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அந்த ரூபனுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்புக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அந்த ரூபன் விட்டு போன அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார், ஆனால் ஆளுகையை யூதாவுக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யோசேப்பினுடைய சந்ததியிலே வரவில்லை, யூதாவுடைய சந்ததியிலே வருகிறார். அப்போது அந்த ரூபனுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆளுகை, அதிகாரம், தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது யூதாவுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், ஏன் யூதாவுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், யூதா அநேக காரியங்களிலே அவனுடைய தகுதியை, தகப்பன் செய்ய வேண்டிய அந்த மேன்மையான காரியத்தை யூதா செய்கிறதை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ யோசேப்பை பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா, பெஞ்சமீனை அழைத்து பிடித்து கொண்டு பெஞ்சமீனை அங்கே எகிப்திலே வைத்து கொள்ளும்படியாக யோசேப்பு அவன் தீர்மானம் பண்ணின போது யூதா போய் சொல்கிறாரு, நீ பெஞ்சமீனை அனுப்பிவிடுங்கள், பெஞ்சமீனுக்கு பதிலாக நான் உமக்கு அடிமையாய் வருகிறேன் என்று சொல்லி யூதா சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக இடங்களிலே யூதா ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலே ஒரு குடும்பத்தின் மூத்த பிள்ளை செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட காரியங்களை யூதா செய்கிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்போ நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிற காரியம் என்னென்னு சொன்னால், நம்மளுடைய குடும்பங்களிலே பார்த்திங்கன்னா அநேக மூத்த பிள்ளைகள், குடும்பத்திலே மூத்தவர்களாய் பிறக்கிறவர்கள், பெண்ணோ ஆணோ, தன்னுடைய வேதத்தின்படி ஆணுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். ஆனால் இங்கே ரூபன் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தையும், சேஷ்டபுத்திர பாகத்தையும், அந்த ஆளுகையும், அந்த சுதந்திரத்தையும் அவன் விட்டு போனது போல பாவத்து நிமித்தம், தன்னுடைய இச்சையின் நிமித்தம், தகப்பன் தாயாருடைய பயமில்லாத வாழ்ந்தது நிமித்தம், தாம் பாவம் செய்கிற மனுஷன் யார், தன் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாமோ என்று கூட எண்ணம் இல்லாதவனாய் அவள் வாழ்ந்தபடினாலே ரூபனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் போகிறது. அடுத்த லேவி, சிமியோனும் அப்படியே இழந்து போகிறது நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆனால் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நாம் யாருடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்டதான அந்த ஒரு தகுதியை தேவன் கொடுக்கிறாரோ அவர்கள் அதை இழந்து போகக்கூடாது. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவர்கள் இழந்து போகக்கூடாது. பாருங்கள்,
ஏனென்று சொன்னால் அந்த சேஷ்டபுத்திரம் பாகம் என்பது ஒரு சந்ததிய வம்சத்தின் ஒரு சந்ததியினுடைய அது ஆசீர்வாதம். ஒரு சேஷ்டபுத்திர பாகம் என்பது சந்ததியின் ஆசீர்வாதம். சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு தகப்பனுடைய சுதந்திரம். அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைக்கு குடும்பத்தின் பொறுப்பு, பரலோக ஊழியத்தின் பொறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மகிமை எத்தனை பிள்ளைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களை நடத்துகிற ஒரு ஆளுகை அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். சட்டப்படி அப்படி தான் வரும், வரிசையாக கொடுப்பாங்க. ஆளுகை தேவன் அப்படி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பங்களிலே, அநேக குடும்பங்களிலே மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய குடும்பங்களில் பாருங்கள், மூத்தவனுக்கு உரிய அந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்து போகிற சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பாருங்கள், நிறைய காரியங்கள் அந்த மூத்த சகோதரன் ஒதுங்கி நிற்கிறபடியினாலே, அந்த மூத்த சகோதரன் மதிப்பற்று நடத்தப்படுகிறபடினாலே, அந்த மூத்த சகோதரன் செய்கிற பாவத்து நிமித்தத்தினாலே, அந்த மூத்த சகோதரனுடைய ஒரு ஷெல்பிஷ் வாழ்க்கையினாலே அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்து போகிறாங்க. எதற்கு இந்த சேஷ்டபுத்திரம் என்பாகம் என்று சொல்லி ஏசா அற்பமாய் நினைத்தது போல இந்த உலகத்திலும் அவைகளை அற்பமாய் நினைக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஏசாவுடைய காலத்தில் அவன் அற்பமாய் நினைத்தான். ஆனால் இந்நாள் வரைக்கும் ஏசாவுக்கு அது கிடைக்கவே இல்லை பாருங்கள். ஆனால் யாக்கோப்புக்கு அதனுடைய மகிமையை கிடைத்தது. யாக்கோப்பு அந்த மகிமையை பெற்றுக்கொண்டான். யாக்கோப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோப்பு அந்த சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து வைத்தான். இந்த உலகத்தில் அப்படித்தான் அநேக குடும்பங்களிலே மூத்த சகோதரர்கள் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை, சேஷ்டபுத்திர ஆளுகையை அவர்கள் இழந்து போகிறார். காரணம் என்ன? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு வாழ்க்கை. எதையாவது ஒரு காரியத்தை பொருட்படுத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய அந்த கஞ்சத்தனமான வாழ்க்கை பாருங்கள், அதை செய்ய விடாது. உடனே நம்ம பல பைசா செலவு பண்ணணும், காசு செலவாயிரும் என்று சொல்லி ஒளிந்து கொள்வது. அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் அன்பு, ஒரு பரிவு, நம்ம தான் அந்த குடும்பத்தில் மூத்தவன், நம்ம தான் நின்று செய்யணும், நம்ம தான் அந்த ஜனங்களை ஆதரிக்கணும், நம்ம தான் அந்த குடும்பத்தை கொண்டு போகணும், நம்ம தகப்பனுக்கு பிறகா நம்ம செய்யணும்னு சொல்கிற அந்த அன்பு, ஒரு பரிபூர்ண அன்பு இல்லாதபடினாலே அவங்க அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் வாழணும், நம்ம பிள்ளைகள் மட்டும் பார்ப்போம், நமக்கு பிந்தி வந்தவங்களை பார்த்து எதுக்கு தம்பி வேண்டாம், தங்கச்சி வேண்டாம், அண்ணன் யாரும் வேண்டாம், நானும் என் பிள்ளைகளும் என்று சொல்லி ஒதுங்கி ஓடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். சில இடங்களில் பாருங்கள், கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கை முறைகள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழாதபடினாலே, தகப்பனுடைய அதிகாரத்தை எடுக்க இஷ்டமில்லாதபடினாலே, ஒருவேளை தகப்பனிடத்தில் அதற்குரிய ஒரு பண உதவி, ஒரு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தன்னைத்தானே விலக்கி கொண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவத்து நிமித்தம் கூட அந்த பகுதியை, அந்த பங்கை ஆளுகை செய்ய முடியாததை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்படி அநேக காரியங்களினாலே இந்த காலத்தில் சேஷ்டபுத்திர பாகத்தை அநேக பிள்ளைகள் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். குடும்பங்களிலே, எத்தனையோ குடும்பங்களிலே மூத்தவர்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏதோ கடைசி வர பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவாங்க. இந்த கடைசியில் உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சகோதரர்களை சேர்த்து அவர்களை அரவணைத்து அந்த குடும்பத்தின் சந்தோஷ நேரங்களிலே, துக்க நேரங்களிலே அவர்கள் முன்னின்று அவங்க பார்த்திங்கன்னா அந்த காசு காரியங்களெல்லாம் அதெல்லாம் பார்க்காம, கணக்கு பார்க்காம நம்ம குடும்பத்தை சேர்க்க வேண்டும், நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி சில இடங்களிலே அப்படிப்பட்டதான காரியங்களை கடைசியில் உள்ள பிள்ளைங்க செய்கிறாங்க, இடையில் உள்ள பிள்ளைங்க செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அதிகாரம் இருக்குல்ல, அந்த ஆளுகை ரூபனுக்கு கொடுக்கப்படாதது, லேவி சிமியோனுக்கு கொடுக்கப்படாதது எப்படி யூதாவுக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படியே இந்த உலகத்திலும் எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்டதான ஒதுங்கி கொள்கிற அந்த பிள்ளைகளுடைய அந்த காரியங்களை பார்த்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆளுகை மற்ற பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுகிறது.
நம்ம அதை நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்குற முதலாவது அன்பில்லாத ஒரு தன்மையினால். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு பாருங்கள். அவங்க வீட்டில் 7 ஆண் பிள்ளைகள். மூத்த மகன் ரொம்ப ஏழைனா ஆண் பிள்ளைகள்னா தாயின் தகப்பன்னு ரொம்ப ஏழைங்க. அவங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மூத்த மகன்தான் எல்லா மக்களையும் வளர்ப்பதற்கு தகப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எல்லா காரியங்களையும் செய்து வந்தார். தகப்பனுக்கு பிறகு பாருங்கள், அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் முடிந்து அந்த பிள்ளைங்களுடைய காரியங்கள் குழந்தைகளெல்லாம் வந்து அந்த குடும்பம் பெரிதாகிற வரைக்கும் அந்த மூத்த சகோதரன் அந்த குடும்பத்தை நின்று நடத்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விழவில்லை. அவருடைய இளைய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வசதியாக இருந்தாங்க. மூத்தவரை மதிக்கக்கூடாத அளவுக்கு அநேக பிரச்சனைகள் இந்த குடும்பத்தை நடந்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கவே இல்லை. வாழ்நாள் முழுதும் மூத்தவன் என்கிற அந்த அதிகாரத்தை, தகப்பனுடைய உரிமையை, தகப்பனுடைய அந்த ஆளுகையை, யூதா தெரிந்து கொண்ட அந்த ஆளுகையை அவன் தனக்கு தக்க வைத்து கொண்டதை நம்ம அறிந்த முடியுது. பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் செழித்தோங்குது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் சில குடும்பங்களில் பாருங்கள், இப்படிப்பட்ட சுதந்திரத்தை அநேகர் விட்டு போகிறாங்க. பெரியவங்க, மூத்தவங்க, பெண்களிலே மூத்தவர்கள், ஆண்களிலே மூத்தவர்கள் விட்டு போகிற. ஆனால் சில இடங்களில் பாருங்கள், ரொம்ப பெரியவங்களை மதிக்காத ஒரு தன்மை பின்வரக்கூடிய சந்ததிகள் செய்கிறதை பார்த்த உடனே பெரியவங்களுக்கு ஒரு மனமுடிவாகிறது. இவங்களெல்லாம் நம்ம பார்த்ததற்கு, இவங்களெல்லாம் நம்ம வளர்த்ததற்கு என்று சொல்லி அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க, ஒதுங்கிடுறாங்க. ஆனால் நான் ஒதுங்கிறது நம்முடைய சுதந்திரத்தை நாம் விட்டு ஒதுங்குகிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் ஒன்றுமில்லாத வாழ்க்கையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கும் போது அந்த அதிகாரத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அந்த அதிகாரம் பாருங்கள், நமக்கு அப்படி ஒரு சேஷ்டபுத்திர பாகத்துக்கு தகுதி உள்ளவர்கள் தன்னுடைய இடத்தில் நிற்கும் போது பின்வருவர்கள் முந்திக் கொள்ள முடியாது. இவங்க நிற்காதனால தான் பின்னால் வர்றதுங்க முந்தி கொள்ளுதுங்க. அப்போ அவங்க அந்த அதிகாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் அதனுடைய சந்ததிகளும் அதை இழந்து போகிறது பாருங்கள். அப்போ நமக்காக அந்த சுதந்திரத்தை நாம் பிடித்து கொள்ளாமல் விட்டுவிட்டாலும் பின்வரும் சந்ததிகளுக்கு அந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றி வைக்க வேண்டும் என்று பாருங்கள். இந்த யூதா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தை அவன் சுதந்திரித்து கொண்டபடினாலே தாவீதின் வம்சத்திலே கர்த்தராகிய யூதா வம்சத்திலே தாவீது வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த நாளே பிரஜாதியாராக நமக்கு ரட்சிப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை யூதா தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரம் என்று சொன்னால், இஸ்ரவேலர் என்று சொன்னால் இந்த நாளிலே ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு தேசமாய் காணப்படுகிறது. யாராலும் அசைக்க முடியாத ஒரு தேசமாய் காணப்படுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும் இனினா, இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நம்முடைய சுதந்திரங்களை நாம் யாருக்கும் விட்டுவிடக்கூடாது. ஏசா அதை விட்டுவிட்டான். அற்பமாக என்ன பாருங்கள், கிடைக்கவே இல்லை அவருடைய வாழ்க்கையில். ரூபனுக்கு திருப்பி கிடைக்கவே இல்லை பாருங்கள். யாக்கோபுக்கு கிடைத்தது தான். அவனுடைய சந்ததி எவ்வளவோ ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. பணத்தினாலேயோ அல்லது ஒதுங்கி வாழணுங்க எண்ணத்தினாலேயோ, அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் படிக்கலை, நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம அதிகாரம் இல்லை, அதனால் ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் ஒதுங்கினா மற்றவங்க நிச்சயமாய் வந்து முன்னிருப்பார்கள். அந்த சுதந்திர பாகம் அவர்களுக்கு போகும். அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கேட்கிற ஒவ்வொருவரும் யார் எப்படிப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களோ அவர்கள் தன் ஸ்தானத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது, அதை இழந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் நின்று அதை செய்து அதை ஜெயித்து நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் வகை செய்ய வேண்டும். பாருங்கள், அநேக நேரங்களிலே அது நம்ம கைவிட்டு போவதற்கு உள்ள காரியங்களால் நடக்கும் குடும்பங்களில். ஆனாலும் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த ஆளுகையை விட்டு கொடுக்கக்கூடாது. நாம் விட்டு கொடுத்தால் மற்றவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். ரூபன் விட்டு கொடுத்தான், யூதா பிடித்து கொண்டான்.
ஏசா விட்டு கொடுத்தான், யாக்கோப்பு பிடித்து கொண்டான். அப்போ அவங்களுடைய சந்ததியுடைய வாழ்க்கையை நாம் பார்த்துருக்கிறோம். தயவா இந்த காரியங்களை நாம் முன்னிறுத்தி தனக்கு தேவன் தந்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு விடாதபடி குடும்பத்தின் காரியங்களிலே முன்னின்று நடத்தி சந்தோஷத்தோடு அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தொடர்ந்து அந்த வசனத்தில் உள்ள ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம்.